ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பால் 1/2 லிட்டர், பிரெட் 2 பாக்கெட், சீனி 1/2 கிலோ, நெய் 100 ml, முந்திரி 10, கிஸ்மிஸ் பழம் 10, ஏலக்காய் 5. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரெட்டை எடுத்து நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சைடில் எல்லாமே நல்லா கட் பண்ணிடணும். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ப்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ப்ரெட்டை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். ப்ரெட்டு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும், இல்லைனா வந்து கறி பிடிச்சிரும். அந்த மாதிரி கறி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. இந்த வருது பார்த்திங்களா ப்ரௌனிஷ் கலரில், இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். தனியாக எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறணும். இந்த கலர் வரவும் தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, இந்த கலர் இருந்தால் போதும். தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு அந்த அரை கேஜி சுகரை வந்து நம்ம பாலில் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கவும் இந்த ஜீனி ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்படின்னா தான் நமக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ரொம்ப ஸ்வீட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீனியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா கிளறி விடணும். பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இன்னொரு பேனில் வந்து நம்ம முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா இதை பூரா வறுக்கிறதுக்கு நம்ம நெய்யை போட்டு விடுவோம். நம்ம தேவையான அளவு நெய்யை போட்டு ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கிடலாம். கடைசியை வந்து இதை நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். நல்லா இதுவும் பார்த்திங்கனாலே முந்திரி வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். அப்படியே நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். நெய் வந்து நம்ம நிறையா சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நிறையா சேர்த்தா கொஞ்சம் திகட்டுற மாதிரி வந்துடும். அதனால் கரெக்டான அளவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சொன்ன செய்முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தித்திப்பாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாலை இன்னொரு பேனில் மாற்றணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை உள்ளே போட போகிறோம். எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த பாலில் போடுறப்ப அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே கொஞ்சம் இலையிரும், கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கரண்டியை வச்சு உள்ளே அமுக்கி விட்டுட்டு ஃபுல்லாக பால் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம அமுக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலெல்லாம் நம்ம அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா ஊறி அந்த இது தெரியுது, உங்களுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கீழே வந்து அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்வா அந்த ஃப்ளேவருக்கு வந்துருச்சா, நல்லா கிளறிவிட்டே இருங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்காம போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த பதத்தில் தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள் நல்லா வந்துருச்சா. இப்போ கரண்டியில் ஒட்டாத மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தா முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணுறோம். இப்போ அதோட மிதமான சூட்லேயே அப்படியே வச்சுருக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். அந்த மிதமான சூட்லேயே 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி. வாங்க சுவைக்கலாம். டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா.